வெல்கம் பேக் டு தினம் ஒரு சமையல். தினம் ஒரு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான புளியோரை மிக்ஸ் தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை, கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேங்க. புளியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு அதில் பேன் வச்சுக்கலாம். இப்போது கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம வறுத்தரைக்க வேண்டிய இந்த சாமான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கொஞ்சம் பொன்னிறமாக, ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் சூடு ஆறின உடனே இதை நம்ம பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குருணையாக பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்பவும் வேணாம். நான் வறுத்த அந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ பேன் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் பொரியிற டைமில் நம்ம வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நீங்கள் பூண்டு வேணாலும் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்த உடனே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் புளியை நல்லா மண் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். புளியில் மண் இருக்கும், பார்த்து கரைச்சிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மிக்ஸியில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடர் இதை சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நான் சிம்மில் வச்சுட்டேங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பண்ண மிக்ஸுங்க. எப்போவுமே சாதம் சூடாக இருக்கும் போது கிளறக்கூடாதுங்க. கொஞ்சம் சாதத்தை ஆற விட்டுட்டு கிளறணுன்னா நம்மளுக்கு சாதம் உதிரியாக வரும். இந்த அப்பளத்தோடு இந்த புளியோதரையை ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, கருவாடு எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இதே போல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தினம் ஒரு சமையல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.